இறைவனை வழிபடும் போது நல்லா கேட்டுங்க ஐயா, வேதத்துல சொல்லுது இறை வழிபாடுல இருக்கும்போது நோய் நொடி வராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இறை வழிபாடுல இருக்கிறவனுக்கே பீப்பின்ற சுகருன்ற ஆஸ்மான்றான். கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனோட வேத மந்திரத்தை எந்த நேரம் ஊதுறவனுக்கு எப்படி வியாதி வருதுன்னா அப்ப அது ஒழுக்குமுறை இல்லை. இந்த காவி கட்டுற காலகட்டத்துல எல்லாம் ஒரு ருத்ராட்சனால கட்டுறதுக்கு பயப்படுவாங்க. நான் 16-18 வயசுல இந்த ருத்ராட்சம் போடும்போதுல முற்றும் கடந்த உடல் உயிர் உணர்வு அனைத்துமே இறைவனுக்கு மட்டுமே சரணாகதியா அவனுக்கு தான் சாத்தியமாகுது. ஆனா மனித ஒழுக்கம் இல்லை. வழிபாடு முறை நான் எவ்வளவு பார்த்துட்டேன். ஆனா ஒழுக்குமுறை இல்லாதனாலதான் மனிதனுக்கு இந்த நோய் நொடி வருது. தாய் தந்தைக்கும் இப்போ சிம்பிளா சொல்றாங்க ஐயா, ஒரு பிள்ளைய ஒரு தாய் தகப்பை இப்படிதான் வளர்க்கணும்னு வரமுறை இருக்கு. ஆனா அந்த வரமுறையே இப்போ மாறுபட்டுச்சு. இப்ப தமிழ் கலாச்சாரத்துல யாரும் ஜீவிக்கல, ஆங்கில கலாச்சாரத்துல ஜீவிக்கிறீங்க நீங்களா? திடீர்னு பணக்காரன் ஆகுறாங்களே சாமி, அதெல்லாம் எப்படி சாமி? ஏகப்பட்ட பேரு டக்கு டக்குன்னு பணக்காரன் ஆயிரானே. சில பேர் இன்னும் உழைச்சு இன்னும் முன்னேறாம இருக்காங்களே, அத என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? திடீர்னு பணக்காரனா வரேன்னா ஐயா, உண்மையா உழைக்கிறவனுக்கு அன்றாடம் தேவைக்கு மட்டும்தான் இறைவன் கொடுப்பான். பொண்ணும் பொருள் அதிகமா சேர்க்கிறவனுக்கு உடம்பு வியாதி குத்துறான். உண்மையா பொய்யா? இப்போ அன்றாடம் கூலி வேலைக்கு போறேன்னு வச்சுக்கையா, ஒரு நாளைக்கு அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வையன், வீட்டுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்தான்னு வையன், மீதி காசு அவன் 300 ரூபாய் வச்சு செலவு பண்ணிட்டு அவன் மறுநாள் வாழ்க்கையை அவன் தேடுறான். ஆனா அவனுக்கு நோய் நொடி எதுவும் கிடையாது. ஏன்னா மனசாட்சி மீறி ஏமாத்தி வாழ்றவனுக்கு இந்த காலகட்டத்துல நோய் நொடி அதிகமா வரும். இப்போ 100 பேர் ஏமாத்தி ஒருத்தன் வாழ்றான்னா 100 பேரை வச்சு ஒருத்தன் வேலை வாங்குறான். அவனை ஏமாத்தி அந்த காசை வச்சு வாழும் போது அதோட பிரதிபலன் தான் நோய். சாமியாரானா கிரகம் கிட்ட வராதுன்றாங்களே. ஆமா, கிரக சஞ்சாரம் அவனுக்கு வேலை செய்யாது. எப்படி சாமி? கிரக சஞ்சாரம் துறவரத்துல இருக்கிறவனுக்கு வேலை செய்யாது. சாமியாரானா கிரகம் வேலை செய்யாது, சான்ஸே கிடையாது. அவனே நல்லா கேட்டுங்க ஐயா, துறவத்தோட முதல் தத்துவம் என்ன? இறந்து போனவன். மனம் என்பது அங்க வேலை செய்யாது, அவனுக்கு அறிவு மட்டும்தான். மனம் என்பது ஒரு குரங்கு தானுங்க ஐயா. அது எவன் ஒருத்த அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்குதோ அவனுக்கு கிரக சஞ்சாரம் வேலை செய்யும். ஆசை கடந்தவன் தான் இறைவன் அடைய முடியும். ஆசை எவன் ஒருவன் கடந்து வாழ்றானோ அவனுக்கு நோயும் வராது. இதுக்கு மேல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்க, என்ன சாமி பண்றது? சாமி, கணவன் மனைவிக்கு சொல்ற ஒரே தத்துவம் என்ன தெரியுமா? அது ஆணா இருக்கும் பெண்ணா இருக்கும். எங்களுக்கு மெயினா சொல்ல வேண்டியது ஒண்ணு விட்டு கொடுத்து வாழணும், ஒண்ணு சகிச்சுக்கிட்டு வாழணும். இது ரெண்டு இல்லாதவங்க சேர்ந்து வாழவே முடியாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. புள்ள ஊட்டியில என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்களே, ரொம்ப சேட்டை பண்றாங்களே, அவங்க என்ன பண்றது? அதாவது வளர்க்கிற முறையே சரியில்லாத போது யாருக்கிட்ட முதல்ல நம்ம தப்பு சொல்ல முடியும்? தாய் தந்தை தான் தப்பே. முதல் தாய் தந்தை தான் பண்றான். புள்ள மேல எந்த தப்பும் கிடையாது. இவங்க ஒழுக்கமா இருந்தா இவனை பார்த்து அந்த ஒழுக்கம் அதை கத்துக்கிறோம். தாய் தந்தைய பார்த்துதான் புள்ள வளருதுன்னு போது தாய் தந்தைய ஒழுக்கம் இல்லாதப்போ புள்ளை எப்படி இங்க ஒழுக்கமா வளர்க்க முடியும்? எங்க தாய் தப்ப கரெக்டான முறையில வளர்த்ததுனாலதான் இன்னும் அந்த பயத்தோட வாழ்ந்துக்கிறேன். தின்ற உணவு சரி கிடையாது. கண்டதெல்லாம் தின்றதுனால அதோட தன்மை அது வேலை செய்யும். எதுக்கு தெரியுமா சொல்ல போறேன்? மாமிசத்தை அதிகமா சேர்த்துக்கூடாது, சைவத்துக்குள்ள இருக்கணும். சைவம் என்பது எதுக்காக சொல்ல வருதுமா? மாமிசம் அதிகமா தின்னக்கூடியவனுக்கு காம சிந்தனைகள் அதிகமா வரும்.